சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம்னா 12 months சார்ட்டு ஓகேங்களா. க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் வந்து பை பண்ணலாம்ன்றதை விட ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் செக் பண்ணணும். ஜஸ்ட் அனாலிசிஸ் தான் மார்க்கெட் ஓகேங்களா. மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயில் வந்து ட்ரெண்டெல்லாம் இல்லை, ஜஸ்ட் இது மட்டும்தான். இந்த லோ இந்த ஹை எடுத்துக்கங்க. மார்க்கெட் கிளியராக வந்து சைட்வேஸில் இருக்குது. இந்த லோ இந்த ஹை எப்போ வந்து மார்க்கெட் இதுக்குள்ளே பிரேக் அவுட் ஆகுதோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ லோவெல்லாம் பை பண்ணிக்கலாம், ஹையெல்லாம் செல் பண்ணிக்கலாம். இந்த லோவெல்லாம் வர்றப்போ பை பண்ணிக்கலாம், இந்த லோவெல்லாம் வர்றப்போ பை பண்ணிக்கலாம், இந்த ஹையெல்லாம் வர்றப்போ செல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போதைக்கு க்ரூட் ஆயிலோட லெவல்ஸ். ஸோ மார்க்கெட் வில் பி பை ட்ரெண்ட். நீங்கள் லோ வர்றப்போலாம் பை பண்ணிக்கிங்க. அரௌண்ட் வந்து கரெக்டான செல் என்ட்ரி இல்லை ஆக்சுவலாக ஓகேங்களா. ஸோ கரெக்டான லெவலுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். ஒன்று பிரேக் அவுட்டில், ஏன்னா க்ரூட் ஆயில் வந்து ஹை வால்டைல் ஓகே, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த லோ வந்தால் பை பண்ணுங்கள், இந்த ஹை வந்தால் செல் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இது மந்த்லி சார்ட்டு, டே சார்ட்டில் வால்டைல் இருக்கும். ஸோ பை பண்ணி இங்கேயே நம்ம பை என்ட்ரினா இங்கே பை பண்ணியிருக்கணும், இந்த லோவிலே பை பண்ணியிருக்கணும், இந்த லோவில் பை பண்ணியிருக்கணும். இந்த ஹைன்றப்போ ஹையர் ஹை வந்துருச்சு நியர் டார்கெட் புக்கிங். ஸோ 6,6000 ஆக்சுவலாக 6.53 6,000 நியர் வர்றப்போ நீங்கள் செல் பண்ணிக்கலாம் மறுபடியும். ஸோ எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் மேக் பண்ணுறேன் க்ரூட் ஆயில் ஓகேங்களா. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். எல்லா ஸ்கிரிப்டும் நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒன் பை ஒன்னாக வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து க்ரூட் ஆயில்ன்றது எடுத்தோடனே கமாடிட்டி மார்க்கெட்டுன்றது அது வேறு, அதாவது என்எஸ்சி பிஎஸ்சி வேறு, எம்சிஎக்ஸ் வேறு, க்ரூட் ஆயில் வேறு ஓகேங்களா. ஸோ க்ரூட் ஆயில் சில ரேராக ட்ரேட் எடுக்க முடியாது, சில ப்ரோக்கருக்குள்ள அலோவ் இருக்காது ஆக்சுவலாக, சில ப்ரோக்கரேஜில் தான் அலோவ் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா சிலர் கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக முன்னாடி, இப்போ இல்லை முன்னாடி, கமாடிட்டியை ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றது. இது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் பிஎஸ்சி தான், அவங்க தான் போர்டு தான் சூஸ் பண்ணணும். ஸோ எல்லா ப்ரோக்கர்ஸ் அப்ளை பண்ணணும், அவங்க டிசைட் பண்ணணும் ஓகேங்களா. பெட்டர் வந்து மோத்திலால் வந்து நல்லாயிருக்கும், மோத்திலால் எடுத்துக்கங்க கமாடிட்டிக்கு, அது நல்லாயிருக்கும். ஸோ வி வில் see the next video. நன்றி, வணக்கம்.